Hello viewers, welcome to Eglavi Academy. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நெட் செட் கொஷின்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் 40 கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது நம்மளுடைய 41வது கேள்வி. ஒருவேளை நீங்கள் அந்த 40 கொஷின்ஸ் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோஸும் மறக்காமல் பார்த்துடுங்க. ஸோ நம்மளோட வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம். ப்ளேலிஸ்ட்டோட நேம் பார்த்திங்கன்னா TNSET 2021 CS. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனல் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கொஷின் பாருங்கள், இதில் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. The complete graph on 4 vertices, so which means K4 is not planar. Statement 2 பார்த்திங்கன்னா the complete bipartite graph K2,3 is not planar. Then statement 3 பார்த்திங்க அப்படின்னா the complete graph on 5 vertices K5 is not planar. Then the complete bipartite graph K33 is not planar. Which of the above statements are true ன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா S1 and S2, S3 and S4, S1 and S3, S2 and S4 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா K4 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு vertices எத்தனைன்னு கொடுத்துருக்காங்க, 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எட்ஜஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ எட்ஜஸ் கால்குலேட் பண்ண ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா N2, அதாவது NCR. ஸோ என்னோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 4. அப்போ 4C2. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஃபேக்டோரியல் ஃபார்முலா தெரியும். N ஃபேக்டோரியல், R ஃபேக்டோரியல், N மைனஸ் R ஃபேக்டோரியல். N வந்து உங்களுக்கு 4 ஃபேக்டோரியல், R வந்து 2 factorial, N minus R means 4 minus 2, 2 factorial. 4 into 3 into 2 factorial. So, இங்கே 2 factorial, 2 factorial. So, 2 factorial, 2 factorial cancel பண்ணிட்டோம் அப்படின்னா 4 into 3 by 2ன்னு இருக்கு. So, 1 time, இது 2 times. அப்போது 6. அப்போது எத்தனை edges இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 edges வந்து இருக்குங்க. அப்போ இதோட ஃபிகர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதாங்க K4ஓட டயக்ராம். பாருங்கள், 4 வெர்டிசஸ் இருக்குது. தென் அதுக்கப்புறம் 6 எட்ஜஸ் இருக்குது. 1 2 3 4 5 6. இது வந்து உங்களுக்கு K4ஓட டயக்ராம். ஓகேங்களா? ஸோ இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நாட் பிளானர்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கிராஃப் வந்து பிளானரா இல்லை நான் பிளானரா எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா நோ எட்ஜஸ் கிராஸ் ஈச் அதர். ஸோ கொடுத்துருக்க டயக்ராமை நம்ம ரீட்ரா பண்ணும்போது எந்த ஒரு எட்ஜுமே கிராஸ் ஆகக்கூடாது இன்னொரு எட்ஜோட. ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது பிளானரா நான் பிளானரான்னு சொல்லுவோம். பட் இப்போ ஒரு இதுக்கு நம்ம ஃபிகர் போடுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா V மைனஸ் E ப்ளஸ் N2. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம Vனா நமக்கு தெரியும் வெர்டிசஸ், Eனா எட்ஜஸ், N அப்படின்னா ஃபேஸஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் எவ்வளோன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் அந்த நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் யூஸ் பண்ணி கம்பேரிசன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது ஸோ இதில் பாருங்கள், வெர்டிசஸ் எத்தனை 4 வெர்டிசஸ்ங்க. எட்ஜஸ் வந்து 6 எட்ஜஸ். இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போது 4 minus 6 plus N equal to 2 minus 2 plus N 2. ஸோ N வந்து இப்படி இருக்குது. இந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா 2 plus 2 4 ஆயிரும். அப்போ நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் வந்து 4. ஓகேங்களா? இப்போது
ஸோ கம்ப்ளீட் கிராஃபுக்கு எந்த வேல்யூ வச்சு நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து இது சிம்பிள் கம்ப்ளீட் கிராஃபாக இருக்குது. அப்போ நம்ம ஃபேஸஸோட வேல்யூ வச்சு நம்ம கம்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? எப்படி அப்படின்னா, இப்போது நம்பர் ஆஃப் ஃபேஸஸ், அதாவது n இருக்கு இல்லையா, அது 3 times 3n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒருவேளை அதை நம்ம பிளானர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஏன்னா ஒரு சிம்பிள் கிராஃப்லையும் வந்து ஒரு ஃபேஸ்க்கு வந்து அட்லீஸ்ட் வந்து 3 எட்ஜஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்போது 3f ஆர் 3n ஓகேங்களா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 சொல்லுவோம். அப்போ 3n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2e. n அப்படிங்கிறது இங்கே நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் வந்து இண்டிகேட் பண்ணுங்க. அப்போ 3 4 e அப்படிங்கிறது 6. ஸோ 12 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12 அப்படிங்கும்போது கண்டிஷன் ட்ரூ. அப்போ இது வந்து பிளானர், பட் அவங்க இது நாட் பிளானர்னு சொல்லிட்டாங்க, அதனால இது ஃபால்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த ஒரு டயக்ராம் போடுறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 2 வந்து த கம்ப்ளீட் பைபார்ட்டட் கிராஃப் K23 இஸ் நாட் பிளானர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பைபார்ட்டட் கிராஃப் போடுவோம். இங்கே K23ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது மேலே 2 வெர்டிசஸ், கீழே 3 வெர்டிசஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தோடையும் வந்து மேலே இருக்கிறது கரெக்டாக இருக்கும், தென் கீழே இருக்க அந்த வெர்டிசஸும் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதாங்க K2,3யோட ஃபிகர். ஓகேங்களா? இப்போது இதில் வெர்டிசஸ் எத்தனை, எட்ஜஸ் எத்தனைன்னு பாருங்கள். வெர்டிசஸ் வந்து 5ங்க. ஸோ எட்ஜஸ் பாருங்கள், இங்கேருந்து 3 இங்கேருந்து 3, அப்போ 6 எட்ஜஸ். இப்போ நம்ம ஃபேஸஸ் கண்டுபிடிக்க போகிறோம். v மைனஸ் e ப்ளஸ் n ஈக்குவல் டு 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஸோ வியோட வேல்யூ 5ங்க, வியோட வேல்யூ 6, n ஈக்குவல் டு 2. அப்போ மைனஸ் 1 plus n equal to 2, so n equal to 2 plus 1, so that is 3ங்க. அப்போ number of phases வந்து நமக்கு 3ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ முன்னாடி இருக்க கிராஃப்க்கு தான் நான் சொன்னேன் ஒரு ஃபேஸ்க்கு அட்லீஸ்ட் வந்து 3 எட்ஜஸ் இருக்கும் அப்படின்னு. ஸோ இது வந்து பைபார்ட்டட் கிராஃப். ஸோ முன்னாடி இருக்க சிம்பிள் கிராஃப்க்கு ஒரு ஃபேஸ்க்கு ஓகேங்களா 3 எட்ஜஸ் இருந்துச்சு. பைபார்ட்டட் கிராஃபில் ஒரு ஃபேஸ்க்கு வந்து 4 எட்ஜஸ் இருக்கும். அப்போது அந்த ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா 4n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2e சேஞ்ச் ஆகும். முன்னாடி 3n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2e வச்சுருந்தோம். இப்போ 4, தென் என்னோட வேல்யூ வந்து 3ங்க, எட்ஜஸ் வந்து 6. இப்போ 12 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12. அப்போ பார்த்துக்கோங்க, இதுவும் ட்ரூ தாங்க. அப்போ இது பிளானர் தான். பட் ஆனால் இங்கே வந்து நான் பிளானர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து அனலைஸ் பண்ணுவோங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் 3 பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் 3 வந்து த கம்ப்ளீட் கிராஃப் ஆன் 5 வெர்டிசஸ் இஸ் நாட் பிளானர்னு கொடுத்துருக்காங்க. அகைன் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எட்ஜஸ் கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து 5(2)ன்னு வரும், அதாவது 5c2. ஸோ ஃபேக்டோரியல் போட்டால் 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 factorial then 3 factorial. ஸோ
So 5 into 4 into 3 factorial divided by 2 factorial then 3 factorial. So 3 factorial வந்து strike பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே இது 1 time இது 2 time. So 10. அப்புறம் number of edges வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 10 வரும். அப்போ இதோட ஃபிகர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். So K5 ஓட ஃபிகர் எப்படி இருக்கு? நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் பாருங்க 1 2 3 4 5 இருக்கு. ஸோ எட்ஜஸ் வந்து 10 இருக்குங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அகைன் வந்து ஃபார்முலா v மைனஸ் v ப்ளஸ் n ஈக்குவல் டு 2 அப்ளை பண்ணுறோம். ஸோ வியோட வேல்யூ அதாவது வெர்டிசஸ் வந்து 5ங்க, வியோட வேல்யூ வந்து 10. So minus 5 plus n equal to 2 ங்க. அப்போ n equal to 2 plus 5, so that is 7. அதாவது number of phases வந்து இந்த கிராஃப்க்கு 7. இப்போ ஆல்ரெடி நான் சொன்னேன் சிம்பிள் கிராஃப் அப்படின்னா ஒரு ஃபேஸ்க்கு 3 எட்ஜஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா 3n less than or equal to 2n பார்ப்போம். என்னோட வேல்யூ பாருங்கள் 7 less than or equal to then 2e means 2 into 10. So 21 less than or equal to 20 பாருங்க இது ஃபால்ஸ்ங்க. அப்போ இது வந்து எனக்கு நாட் பிளானர் தாங்க. அப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூங்க. ஓகேங்களா? அது நாட் பிளானர்னு கொடுத்துருக்காங்க, அது ட்ரூ. அடுத்து நம்ம வந்து எங்கே போக போகிறோம்னா ஸ்டேட்மெண்ட் 4க்கு போகிறோம். So statement 4 பாருங்க, the complete bipartite graph K 3,3 is not planar னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மேலே 3 பாயிண்ட் கீழே 3 பாயிண்ட் வந்து இப்போ ட்ரா பண்ணலாம். 3 வெர்டிசஸ் 3 வெர்டிசஸ். எல்லாத்தோடய பைபார்டைட் கிராஃப்னா எல்லா வெர்டிசஸோட என்ன இருக்குன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு வெர்டிஸ் இன்னொரு வெர்டிசஸ் வரும். ஓகேங்களா? இப்போ இதில் எத்தனை வந்து வெர்டிசஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6ங்க. இப்போ நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் வந்து 6. அப்போ எட்ஜஸ் பாருங்கள். ஸோ எத்தனை எட்ஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுலேருந்து 3 இதுலேருந்து 3 இதுலேருந்து 3 போகுது அப்படின்னா 9 எட்ஜஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அகைன் வந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணால் 6 minus 9 plus n equal to 2. ஸோ minus 3 plus n 2, n equal to 2 plus 3 5. நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் வந்து 5ங்க. இப்போ இது ஆல்ரெடி நான் பைபார்டைட்க்கு சொன்னேன். ஒரு ஃபேஸ்க்கு வந்து 4 எட்ஜஸ் இருக்கும் அப்படின்னு. அப்போது 4n less than or equal to 2n நம்ம செக் பண்ணுவோம். 4 into 5 then 2 into e. ஓகேங்களா? 20 less than or equal to 18 பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஃபால்ஸ்ங்க. என்ன அர்த்தம்? இது நாட் பிளானர். ஸோ அதை நாட் பிளானர்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், விச் ஆஃப் த அபோவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூன்னு கேட்கும்போது எந்த ஸ்டேட்மெண்ட் S3 அண்ட் S4 வந்து உங்களுக்கு ட்ரூ. ஸோ இதான் உங்களுக்கு ஆன்சர். இதை நீங்கள் இப்படியும் ப்ரூவ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த டயக்ராமை டெரைவ் பண்ணிவிட்டு தென் இந்த டயக்ராமை நீங்கள் ரீட்ரா பண்ணலாம். ரீட்ரா பண்ணையில் எந்த எட்ஜுமே இன்னொரு எட்ஜோட க்ராஸ் ஆகாமல் நீங்கள் ரீட்ரா பண்ண முடியுது அப்படின்னா அது உங்களுக்கு பிளானர். அப்படி இல்லைன்னா நாட் பிளானர்.
ஓகேங்களா? ஸோ டயக்ராம் போட்டு அதை வந்து ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி அப்படிங்கிறதுனால மேத்தமேட்டிக்கலாக எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.